கிறிஸ்துவுள் இணைக்கப்பட்டு பொது படைப்பாக மாறினோம். நாம் பெற்ற திருமுழுக்கை இவ்வழிபாடு நமக்கு நினைவூட்டுகிறது. நமது விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு கிறிஸ்துவில் புதுவாழ்வு வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இச்சடங்கில் பங்கேற்போம். திருமுழுக்கு பெற வேண்டிய குழந்தைகளை பெற்றோரும் ஞான பெற்றோரும் பீடத்திற்கு முன்பாக அழைத்து வாருங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோரும் ஞான பெற்றோரும் முன்னாடி வாங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் சகோதர சகோதரிகளுக்கு புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டுதலினால் துணை புரிவோமாக. அதனால் புது பிறப்பளிக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லாம் உள்ள தந்தை இரக்கத்துடன் தமது உதவி அனைத்தையும் அளிப்பாராக. அன்புமிக்கவர்களே, எல்லாமுள்ள தந்தையாக கடவுளின் அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கியருள வேண்டும் என்று மன்றாடுவோம். இதிலிருந்து புதப்பிறப்படைப்போர் கிறிஸ்துவில் உரிமை பேறு பெற்ற மக்களோடு சேர்ந்து கொள்ளப்படுவார்களாக. புனிதர்களின் மன்றாட்டு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதலேன் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேஃபானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெற்பத்து
வா பெலிசித்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஆக்னேஸ் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பசிலியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே டொமினிக்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்தரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கார்லு சாக்குஸ்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்சாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குரியாக்கோஸ் எலியா சாவ்ராவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜோசப் வாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனுவுடல் ஏற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இம்மக்கள் திருமுழுக்கின் அருளினால் புத்துயிர் பெறச் செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். என்றென்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, திருமுழுக்கின் ஊற்று உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களில் நீர் உடனிருப்பீராக. மனிதரை உம் பிள்ளைகளாக்கும் ஆவியாரை அனுப்புவீராக. இவ்வாறு எளியோராகிய நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறை பயன் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமுழுக்கு நீர் மந்திரிப்பு. திருமுழுக்கு நீரை இப்போது குரு மந்திரிக்கிறார். திருமுழுக்கு புதிய பிறப்பை அளிக்கிறது. புது பிறப்பை அருளும் தூய ஆவியானவர் இந்த நீரில் இறங்கி வந்து புனிதப்படுத்துமாறு குரு ஜெபிக்கிறார். மீட்பின் வரலாற்றில் இறைவன் தண்ணீரை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தினார் என்பது இஜெபத்தில் நினைவு கூறப்படுகிறது. இறைவா, அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயணிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தலிலிருந்து விடுதலை பெற்ற அபிரகாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரினின்று பெற்றுக்கொள்ள செய்தலும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இத்தொட்டில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அனைவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். நீரூற்றுகளே, நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். அன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? சத்யவாணி, தேவகுமார், பிரதீப். உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர். இவர்களுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வருகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெயை பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். அன்பார்ந்த பெற்றோரே, ஞானத்தாய் தந்தையரே, திருமுழுக்கு எனும் திருவருட்சாதன் வழியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க இக்குழந்தைகள் அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெறப் போகின்றார்கள். இவர்களில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபை நம்பிக்கை. அதிலேதான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றன. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் கைகளில் இருக்கிற மெழுகுதிரிகளை நாம் இப்பொழுது பற்ற வைத்துக் கொள்வோம். இந்த குழந்தைகளோடு சேர்ந்து விசுவாசிகளாகிய நாம் எல்லோரும் இதோ உயிர்த்த ஆண்டவரின் முன் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட போகிறோம். எனவே தூங்கிட்டு இருக்கவங்களாம் தட்டி எழுப்புங்க. எந்திரிக்க முடியாதவங்க மட்டும் உட்காந்துங்க. ஆனால் எல்லாரும் மெழுகுவர்த்தி கொளுத்திருக்கோம். கையில் விசுவாசத்தை அறிக்கையிட போகிறோம்.
வீடு செல்வர்கள் மெழுகுவர்த்தியை கொளுத்திட்டு எல்லா இடத்துக்கும் போய் கொடுங்க. திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். நாம் குழந்தையாக இருந்தபோது திருமுழுக்கு பெற்றோம். அப்பொழுது நமக்காக நம் பெற்றோரும் ஞான பெற்றோரும் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது நாமே உணர்ந்து பொறுப்புடன் புதுப்பித்துக் கொள்வோம். குரு கேட்கும் கேள்விகளுக்கு விட்டுவிடுகிறேன் என்றும் நம்புகிறேன் என்றும் ஒருமையில் பதில் கூறுவோம். வாக்குறுதியின் இறுதியில் நம் மீது தீர்த்தம் தெளிக்கப்படும். அன்புக்குரியவர்கள், இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பாவத்திற்கு காரணமும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னியமிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாம் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் இக்குழந்தைகள் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். ஜோஸ் மெலினா தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். இவன் ஆண்டனி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு மறுபிறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெயை பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. இன்று 6 பிள்ளைகள் நமக்கு புதிதாக இறைவனின் கொடையாக கிடைக்கப் பெற்றிருக்கிறார்கள். எனவே இறைவனை புகழ்ந்து அல்லேலூயா என்று குரல் எழுப்புவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்திருக்கிற நாம் நம்முடைய வேண்டுதல்களை இறைவனின் பாதம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் நேர்ந்தளித்த மன்றாட்டுகளுக்கு தயை கூர்ந்து செவிசாய்த்து அவற்றை நிறைவு செய்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களுடைய மெழுகுதிரிகளை அணைத்துவிட்டு அமர்வோம். இன்றைய திருவழிபாட்டின் 4ஆம் பகுதியான நற்கருணை வழிபாடு தொடங்குகிறது. இப்பொழுது திருப்பலி தொடர்ந்து நடைபெறுகிறது. நாம் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் உண்மையாகவே பங்கு பெறுகிறோம் என்ற உணர்வோடும்
உலர்ந்த ஈடுபாடோடும் வழிபாட்டில் தொடர்ந்து பங்கேற்போம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாளை அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரே, உம் மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
உமக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் நமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் பேராயர் பிரான்சிஸுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கொண்டோடும் உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் விரைப்பற்றையும் நீரே அறிவீர். இவர்களுக்காகவும் நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தமவர்க்காகவும் இப்புகழ்ச்சி படியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாவின் மீட்பிற்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல் வாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமாகிய கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனையை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமானும் ஆட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னிமரியான் கணவரும் புனித யோசேப்பும் திருத்தூதர்களும் மறைசாட்சியுமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேரு பலன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்குமாறு அருள் புரியும். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த இந்த புனிதமிக்க நாளை இப்பொழுது கொண்டாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும்
உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருளும். பாவங்கள் அனைத்தில் இருந்தும் அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து தண்ணீராலும் தூய ஆவியாராலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானி. அவர்களுக்காகவும் இப்பலியை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்திருளும். மேலும் முடிவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திருளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது ஆட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளில் இருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பு அளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி இருளும் நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வான தூதர் தம் திருக்கைகளால் இப்பலி பொருள்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உமை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்தில் இருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துகில் கொள்ளும். எங்கள் சகோதர சகோதரிகள், பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும்
உமது அடையாளங்களை நினைவு கொண்டுள்ளோம். ஆண்டவரை, இவர்களுக்கு கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவரும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்களாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சிகளும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் இப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுலகம் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதா. ஆ
விண்ணகமும் மண்ணகமும் ஒரு சேர்ந்திடவே மண்ணில் இருந்து மகிமையோடு உயிர்த்திருந்தாயே. தொலைந்து போன மாணவத்தை மீட்க வந்தவரே, கலைந்து போன மக்களுக்கு நம்பிக்கை நீரே. மீண்டும் ஒரு முறை பகுத்தந்தை என்ற முறையில் உங்கள் எல்லோருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். ரொம்ப சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, கடந்த 40 நாட்களாக நாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளை தவக்காலம் என்ற நிலையிலே தியானித்தோம். பல்வேறு பக்தி முயற்சிகளை செய்தோம். இதோ இந்த புனித வாரத்திலே குருத்து ஞாயிறு, புனித வியாழன், புனித வெள்ளி, இதோ கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒன்றாக கூடி ஜெபித்து மகிழ்ந்திருக்கிறோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலே மழை வருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் நிறைவான ஒரு திருப்பலியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த மாபெரும் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு நம்முடைய அன்பு மக்களுக்காகவும் நன்றி செலுத்த விரும்புகிறேன். நம்முடைய மேல் சித்தாமூர் பங்கு மக்கள் கிளை பங்குகளிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். துடுப்பாக்கம், ரெட்டனை, தீபனூர், இளமங்கலம், அருகாவூர், மேல்கூத்தப்பாக்கம், பள்ளிக்குளம் என்று பல இடங்களிலிருந்து நம்முடைய மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே ஒரே குடும்பமாக நாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். எத்துணை மிகச் சிறப்பு. அத்துணை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை சிறப்பு. எனவே நாம் ஒரு நேர்த்தியான, உண்மையான, மகிழ்வான திருவழிபாட்டை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க, நம்ம சிறப்பாக முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த திருவழிபாடுகளை மிக நேர்த்தியாக என்னோடு சேர்ந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய பாசத்திற்குரிய வேதியர் திரு வின்சென்ட், நம்முடைய அருள் சகோதரி கரோலின், நம்முடைய அன்பு அருள் சகோதரர் டெனிஷ், இவர்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக திட்டமிட்டு எனக்குரிய இந்த 4 முக்கியமான நாட்கள் இல்லையா, குருத்து ஞாயிறு, அதுக்கப்புறம் இந்த 3 நாட்கள், இதில் மேடை ஏறி ஒவ்வொரு நிகழ்விலும் படித்து பங்கேற்றவர்கள் ஏறக்குறைய 87 பேர். 87 பேர் மேடை ஏறி இந்த நிகழ்வில் எல்லாரும் சேர்ந்து பங்கெடுத்திருக்கீங்க. மக்கள் எல்லாரும் பங்கெடுத்தீங்க. ஆனால் எங்களோடு சேர்ந்து பங்கெடுத்தவங்க ஏறக்குறைய 87 நம்முடைய இறைமக்கள் மேடை ஏறி ஒவ்வொரு முன்னுரையையும் நற்செய்தி வாசகங்களையும் படித்து நம்ம எல்லாரையும் அந்த திருவழிபாட்டிலே ஒன்றிணைத்திருக்கிறார்கள். எனவே
இந்த திருவழிபாடு முழுவதும் பங்கேற்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு கைதரலாம், கண்டிப்பா நம்ம தான் இல்லையா, நிச்சயமா உங்களுடைய பங்கேற்பு ரொம்ப அருமையாக இருந்தது, அதுதான் பாராட்டுக்குரியது. அந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு சிலுவை பாதெல்லாம் சரியான வெயில், ஆனா எல்லாரும் பக்தியோடு பங்கேற்றோம். எல்லாரும் இன்னைக்கும் ரொம்ப பக்தியான ஒரு பங்கேற்பு, அது நிறைவாக நிச்சயமாக அந்த அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய பாடல் குழுவினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு நேரங்களில் வந்து பிராக்டிஸ் பண்ணி அதை வழிநடத்திய நமது அருள் சகோதரர் ஸ்டீஃபன் மற்ற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவழிபாட்டு அலங்காரங்களை செய்த நம்முடைய அருள் சகோதரிகள் ஸ்டீஃபன், கெவின் மற்றும் நம்முடைய அருள் சகோதரர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சிலுவை பாதை நிலைகளை சரி செய்து அதை தயார்படுத்திய நம்முடைய இளைஞர்கள், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம நன்றி சொல்லணும். நீ மேலே உயிர்த்த ஆண்டவருடைய நிகழ்வை எல்லாம் தயார்படுத்தினது, ஒவ்வொரு நாளும் நான் கூப்பிட்டப்பெல்லாம் தென்னை மரம் ஏறி ஓலை வெட்டினது, எதற்கும் இல்லை என்று வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவங்களுடைய பெயரை சொல்லி நிச்சயமாக அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காம வெயில்ல நின்று வேலை செஞ்ச நம்முடைய அன்பு பிள்ளைகள், நம்முடைய ஊர் பிள்ளைகள், விக்கி, குழந்தையேசு, அஜய் டேவிட், தமிழ்வாணன், ஜோசப், நிவாஸ், சுஜித், மெக்கன்சி, கில்பர்ட், தமிழ்செல்வன், கிறிஸ்டோபர், தேவா, கௌதம், பரத், கெவின், பிரிட்டோ, விஜய், ஸ்டீஃபன், கிஷோர், அருண், கிரண், சாரதி, வெற்றி, ரூபன், செழியன், இவனா எல்லா நேரத்திலும் இங்கே இருந்து வேலை செஞ்சாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எப்பொழுதுமே நம்முடைய பணிகளுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கும் இந்த நெருப்பு தயாரிக்க மற்ற எல்லா வேலைகளிலும் நமக்கு உடனிருந்து எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ சமூக தலைவர் திருவாளர் மகிமைதாஸ், செயலர், பொருளர் மற்றும் கொத்து நாட்டாண்மைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஊக்கத்துக்கும் மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த புதிய தண்ணீர் தயாரிக்கின்ற வேளையிலே நம்முடைய வேதியரும் பாடல் குழுவில் இருக்கிற அன்பு இளம் உள்ளங்களும், இளம் பெண்கள், நம்முடைய பிள்ளைங்க குடம் சுமந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய உழைப்பை வீணடிச்சிடக்கூடாது, எல்லாம் முண்டி அடிச்சு போய் அந்த தண்ணியெல்லாம் வீணாகிடக்கூடாது. பொறுமையா போங்க, தண்ணி நிறையவே இருக்குது, தேவையானதை எடுத்துட்டு போங்க. அதனால தயவு செய்து அதற்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே ஒளி அமைப்பு செய்து நமக்கு சிறப்பான உதவிகளை வழங்கிய திரு ஜெயராஜ் ஆசிரியர் மற்றும் அவருடைய குழுவினர், அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இட தூய்மை, ஆலயத்தை தூய்மை செய்வது, இந்த இடத்தை சுத்தம் செய்வது நம்முடைய அன்பியத்தில் இருந்து வந்த பல நல்ல உள்ளங்கள். அதோடு மட்டுமல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை தேவைப்படுகிற பொழுதெல்லாம் ஆலய வளாகத்தை தூய்மை செய்கிற ஒரு 23 பேர் கொண்ட ஒரு ஸ்ட்ராங் லேடிஸ் இருக்காங்க, அம்மாக்கள், நம்முடைய அம்மாக்கள். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளேன். கூப்பிட்ட நேரம்லாம் வந்து கோயிலை அழகாக சுத்தம் செய்து மிக சிறப்பாக அதற்கு ஏற்பாடு செய்தார்கள் நம்முடைய அன்பு பீட சிறுவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே பல விதங்களிலே நமக்கு நன்கொடைகள் வழங்கி உதவி செய்த, குறிப்பாக பூக்கள் வாங்குவதற்காக உதவி செய்த பல்தசார் ரோசாலி ரூபாய் 1000 கொடுத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பாம்பே தேவகுமார் குடும்பத்தார் ரூபாய் 2000 கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். திரு பெர்னார்ட் உஷா குடும்பத்தார் ரூபாய் 1000 கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். வனத்துசாமி, நம்பிக்கை மேரி ரூபாய் 1000 கொடுத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக பெறப்பட்ட பூக்களை நாம் பயன்படுத்தினோம். எனவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாஸ்கா மெழுகுவர்த்தியை இந்த ஆண்டு காணிக்கையாக வழங்கிய சோனியா ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான குத்து விளக்கு பார்ப்பீங்க. இதே மாதிரி 2 குத்து விளக்கு நமக்கு நம்முடைய ஆலயத்திற்கு காணிக்கையாக வந்திருக்கிறது. இது ஏறக்குறைய ஒரு 50,000 அது. ஏன்னா நான் தான் நேரில் போயிருந்தேன் அவங்களோட அந்த குடும்பத்தோடு வாங்குவதற்காக. அதை நம்முடைய ஆலயத்திற்காக காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் மேன்மையாக. அதனால் திரு லூயிஸ்
மற்றும் அந்தோணி அம்மாள் அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இறைவனவர்கள் நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். மீண்டுமாக நேற்றைய நாளிலே நன்கொடைகள் வழங்கிய தினேஷ்குமார், மோனிகா, பெர்னார்ட், ஜெயந்தி, செல்வி மார்டின், திருவாளர் ஜான், மேரி ஆசிரியை, ஜெயக்குமார், சிந்துஜா மேரி, பிரீத்தி ஏஞ்சல், ஆரோக்கிய மெல்வின், செல்வன் அந்தோணிராஜ், ரொசாரியோ ஜான்சி ஆசிரியை குடும்பத்தார், சகாயராஜ் ஜான்சி, சார்லஸ் பாண்டிச்சேரியிலிருந்து, விஜி, மணிகண்டன், கதிரவன், சிவகுமாரி, ஜான் பீட்டர், லூர்து மேரி இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக நேற்றைய நாளிலே கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி ஒளி நமக்கு ஏற்பாடு செய்த இளமங்கலம் இளையோருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு முட்டை கொடுக்குவோம். என்னடா அது முட்டை? ஈஸ்டர் முட்டை. ஏன்னா முட்டை ஒரு வாழ்வுக்குரியது இல்லையா? அது அந்த என்னது ஐரோப்பிய நாட்டிலே திரும்பி அந்த சாமியார் அங்க இருந்தா, அதனால அங்கிருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்க இறக்குறான்னு நினைச்சிட வேண்டாம். ஐரோப்பிய நாட்டிலே வசந்த காலம் ஆரம்பிப்பதற்காக அந்த முட்டை வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் முட்டை ஒரு வாழ்வு தரக்கூடியது. எனவே அந்த முட்டையிலிருந்து ஒரு வாழ்வு இருக்கிறது இல்லையா? அதனால அந்த முட்டை கரு எப்படி வாழ்வாக மாறுகிறதோ, நம்முடைய கிறிஸ்துவும் அந்த கல்லறையிலிருந்து மீண்டும் வாழ்வு பெற்றார் என்ற ஒரு அடையாளமாக இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு முட்டை. அது கடவுளினுடைய முட்டை. அதை நமக்கு இன்றைக்கு காணிக்கையாக வழங்க இருக்கிறவர் துடுப்பாக்கத்தை சார்ந்த பிஆர் பில்டர்ஸ் உரிமையாளர் திருவாளர் லூகாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர். எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். நேற்று மாதிரியே ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கணும். இளைஞர்கள் ரொம்ப தயாரா இருக்காங்க, துடிப்பான இளைஞர்கள். அப்படியே வேகமா வருவாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முட்டை நீங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலே கொடுத்துருவாங்க. அதனால எல்லாரும் அமைதியா வாங்கிட்டு இறுதி ஆசிரியருக்கு நாம் செல்வோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். 2 பேருக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய அன்பு அருள் தந்தையர்கள், குறிப்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை நிக்கோலாஸ் அவர்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு பெருமை. எனவே இந்த 3 நாட்களும் நான் அவரை கேட்டுக்கொண்டதோடு சரி, அவர் உடனே இசைந்து நம்மோடு இணைந்து இந்த 3 நாட்களும் நமக்காக செலவழித்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். மிக அழகான திருப்பலியை நிறைவேற்றி மறையுரையை புனித வியாழன் என்று நிறைவேற்றினார். எப்படி கிறிஸ்து அந்த அன்பை பகிர்ந்தார், நற்கருணையை உருவாக்கினார், எப்படி குருத்துவத்தை அதை மேன்மையாக கொண்டாடினார் என்பதை மிக அழகாக நமக்கு தெரிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் நேற்றும் நம்மோடு இருந்து இன்றும் இளமங்கலத்தில் பூசை முடிச்சுட்டு கரெக்டா 11 மணிக்கு தான் ஃபாதர் வந்தார். நம்மோடு இருந்து நாம் கேட்ட பொழுதெல்லாம் இசைந்து நமக்காக ஜெபித்து இந்த 3 நாட்களும் நம்மோடு இருந்து உடன் பயணித்த நம்முடைய அன்பு மண்ணின் மைந்தர் அருள் தந்தை நிக்கோலாஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அவரை கௌரவிக்கும் விதமாக நம்முடைய கிறிஸ்தவ சமூக தலைவர் திருவாளர் மகிமைதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தந்தையினுடைய குருத்துவ பணிக்காக நாம் இன்னும் சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய உடல்நலனுக்காகவும் தொடர்ந்து அவருடைய இறைப்பணி சிறக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை தருகிறோம். நன்றி ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இன்னொரு சாமியார், அவர் அடிக்கடி இங்கே வந்திருக்காரு, பார்த்துருப்பீங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர், அன்பு தோழர், என் பக்கத்து ஊருக்காரு. நாங்கள் கல்லூரியிலிருந்து ஒன்றாக படித்துக் கொண்டிருக்கோம். ஏறக்குறைய 20 வருஷம் நட்பு. செமினேரில் அப்படியே பழகி அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த 3 நாட்களும் நம்மோடு இருந்து நேற்றைய நாளிலே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நேற்றைய நாளில் நடந்த அந்த ஒரு புதுமையையும் சொல்லி, நான் எப்படி நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவிடமிருந்து, அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக பகிர்ந்து இன்னைக்கு ஆடியோ பக்காவா ரெடி பண்ணது ஃபாதர் தான். அதனால அவர் ஒரு பயங்கர டெக்னீஷியன், எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு நல்ல ஒரு நண்பர். எனவே அருள் தந்தை ஜான் பீட்டர் குவனேலிய சபையை சார்ந்தவர். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க சத்தியமங்கலத்திலே அவர்கள் மன வளர்ச்சி குன்றிய ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த 3 நாட்களும் எங்களோடு இருந்து எங்களுக்காக ஜெபித்த என்னுடைய அன்பு நண்பர் அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பொன்னாடை விதிக்க நம்முடைய அன்பு அன்னை ஐரீன் அவர்களை
அருள் சகோதரி ஐரின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அம்மா வாங்க. அன்பார்ந்தவர்களை, ஏற்கனவே சார்ந்த குருக்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து இறை அழைத்தல் முகாம் நடத்துகிறார்கள். அதில் நம்முடைய பிள்ளைகள் யாராவது குருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் என்னை நாளை சந்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை திங்கட்கிழமை நான் அவங்களை கூட்டிட்டு போவேன். அந்த முகாமில் ஒரு வாரம் இறை அழைத்தல் முகாம் நடக்கும், 5 நாள். அதற்கு யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அவர்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இரவு இந்த திருவழிபாட்டு நிகழ்விலே ஞானஸ்நானம் பெற்ற குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் நாளைக்கு ஒரு 11 மணிக்கு என்னை பங்கு தந்தையினுடைய இல்லத்தில் சந்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த முட்டையை நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நம்ம இறுதி வழிபாட்டோடு நாம் நிறைவு செய்வோம். இளைஞர்கள் எடுத்துட்டு வாங்க. இந்த நேரத்தில் ஒரு நன்றி பாட்டு பாடலாம் நினைக்கிறேன்ல. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதுமே எனக்கு பக்கபலமாக இருந்து எந்த வேலையானாலும் வெளியே தெரியாமல் செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய க்ளூனி அருள் சகோதரிகள். பின்புலமாக இருந்து பக்கபலமாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய க்ளூனி அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஊரில் இந்த புனித வார நிகழ்வுகளை நான் பங்கெடுக்கிறேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு வாய்ப்புக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பங்கு தந்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாட்களில் பார்க்கின்ற பொழுது தந்தனுடைய ஆர்வம், தந்தனுடைய துடிப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய சார்பாக தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தந்தை அவர்கள் ஆர்வத்தோடு பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அந்த பணி தொடர வேண்டும். அதே போல உங்களுடைய ஒத்துழைப்பும் நன்மையானதாக இருக்கின்றது, ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கின்றது, மதிப்புக்குரியதாக இருக்கின்றது. எனவே அனைத்து கொத்து தலைவர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும்,
அருட்சகோதரிகளுக்கும் மற்ற அனைத்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலே தந்தை அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருடைய சார்பாக இந்த நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் தந்தை பீட்டர் அவர்கள் இந்த எங்களுக்கு கொடுத்த அதே முன்னாடியே சாமிக்கு போட்டு இன்றைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருளாலும் ஆசிராலும் நாம் எப்பொழுதும் ஒன்றிணைந்து வாழ இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்னும் இறுதி ஆசிரியரே முடியல, அதுக்குள்ளே நெருப்ப போயிட்டீங்க. வாங்க, எப்படி இறுதி ஆசிரியர் வேணாமா? கடவுளுடைய ஆசிரியர் வேணாம், நெருப்பு தான் வேணும். வாங்க, எல்லாம் முடிச்ச பிறகு தாராளமா எடுத்துட்டு போலாம். தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்தில் இருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புனிதமான இரவில் நாம் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தோம். அவர் அருளிய புதிய வாழ்வையும் பெற்றுக்கொண்டோம். இனி அவரது வல்லமையால் நீதி, நேர்மை, அன்பு, உண்மை, சமாதானம், சமத்துவம், பகிர்ந்து வாழ்தல் ஆகிய இறையாட்சியின் மதிப்பீடுகளை கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்க புறப்பட்டு செல்வோம். கிறிஸ்துவின் ஒளியை நம் இல்லங்களுக்கு எடுத்து செல்வோம். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.